நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காடு போடுறது எவ்வளோ நேரம் உனக்கு? ஏய் இந்தா நீ கேட்ட காரு. என்ன வேணும்? யாரை பார்க்கணும்? மிஸ்டர் காளிதாஸை பார்க்கணும். எதுக்கு? அவர் எதுக்கு பார்க்கணும்? அது அவர்கிட்டே நாங்கள் சொல்லிக்கிறோம். அதெல்லாம் முடியாது. இடத்த காலி பண்ணுங்க. இருடா, என்ன விஷயம்? வட்டிக்கு பணம் வேணுமா? அண்ணன் ஆஃபீஸில் போய் பாருங்க. ஆஃபீஸ் போயிட்டு தான் வரோம். அவர் அங்கே இல்லை. வீட்டிலலாம் ஒரு பணம் கொடுத்துல, ஆஃபீஸில் போய் பாருங்க. நாங்கள் வீனஸ் டிவிலேருந்து வரோம். என்ன மேட்ரு? அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ வாங்கணும். எதுக்கு? அது அவர்கிட்ட தான் பேச முடியும். அப்படின்னா கிளம்புங்க. அண்ணன் வீட்டில் இல்லை. ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி இங்கே வரதா தான் சொன்னாங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இங்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. இடத்த காலி பண்ணுங்க. இல்லை, நாங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போக முடியும். பேட்டி எடுக்கிற அளவுக்கு எங்கள் அண்ணன் என்ன பண்ணாரு? என்ன விஷயமா பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க? அதை நாங்கள் அவர்கிட்ட தான் பேச முடியும். அண்ணன் எங்களை மாதிரிலாம் பேசி நிற்க மாட்டாரு. எல்லாம் ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் வாங்க. இப்போ இடத்த காலி பண்ணுங்க. ஏய் அண்ணன் வந்துட்டார் பாரு. டேய் அண்ணன் வந்துட்டாரு. கேமரா ஆன் பண்ணு. யாரு? டிவியா? உங்களை பார்த்து தான் போவேன்னு நிற்கிறாங்க. என்னவா? உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களாம். வர சொல்லு. உள்ளே போங்க. நீங்கள் மட்டும் போங்க. நீங்க இரு. என்ன இன்டர்வியூ என்கிட்ட போய் எலெக்ஷனில் சீட்டு கேட்டிருந்தேன். அது கூட என்ன நாள் இருக்குதே. என்னம்மா, என்ன விஷயம்? வழக்கமாக சினிமாவில் ஆடுறவன்ட்ட தானே போய் பேட்டி நிற்பீங்க. பேட்டி இல்லை. நீங்கள் கந்து வட்டி கேட்டு மிரட்டினதால குமார்னு ஒருத்தர் செத்து போயிருக்காரு. சரி. அதை பற்றி நியூஸ் கவர் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வட்டி கொடுக்க முடியாமல் உங்களால் நிறைய பேர் தற்கொலை பண்ண விஷயமே தெரிஞ்சுது. சரி, இருந்துட்டு போட்டோம். அதுக்கு என்ன இப்போ? அதை நாங்கள் நியூஸ் பண்ணுறோம். உங்கள் சைடில் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்க வந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்கு டிவியில் போட்டுக்கிட்டு? என் சேவையை பாராட்டி அவார்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண போறியா? வட்டிக்கு வட்டின்னு போட்டு யாராவது 1000 ரூபாய் கடன் வாங்கினா கூட 20,000 திருப்பி கேட்குறீங்க. கொடுக்க முடியலன்னா மிரட்டுறீங்க. இதெல்லாம் அநியாயமா இல்லையா? அப்படியா? இதுதான் அநியாயமா? எனக்கு தெரியாம போச்சே. சும்மா சாதாரண மேட்டர்னு நினைக்காதீங்க. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க சொன்னா உங்க பதிலையும் சேர்த்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம். நீ கொண்டு போய் கொடுத்தா உடனே டிவியில் போட்டுருவாங்களா? என்னம்மா நீ பேசுறதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இங்க பார், பார்க்க சின்ன பிள்ளையா இருக்கேன்னு தான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இதே ஏதாவது பயலுகளா இருந்தா நடக்கிறதே வேற. உனக்கு எதுக்கு இந்த வேலைலாம்? வேற பார்க்கறதுக்கு வேலை இல்லையா? வட்டி தப்பு குட்டி தப்புன்னு பொட்டி ஏத்திட்டு வந்து நிக்கிற. ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இங்க பார், இப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? பொம்பளைங்க செய்யறதுக்கு வேற வேலையே இல்லையா? மைக்கை தூக்கிட்டு வெயில் அலைஞ்சிக்கிட்டு ஏதாவது ஆஃபீஸில் போய் கம்ப்யூட்டர் வேலை இருந்தா பாரு.
அதுவும் பிடிக்கலையா சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணு. பினாயில் விற்கிறது, பிஸ்கட் போடுறது, ஏதாவது பண்ணு. அதுக்கு ஏதாவது பணம் வேணும்னா நான் தர்றேன். நீ ஒழுங்கா வட்டி கட்டினா குட்டி எல்லாம் போடாது. என்ன சொல்ற? நான் கிளம்புறேன். அட இருமா, பினாயில் விற்க சொன்னது கோவம் வந்துடுச்சாக்கோ. பார்க்க நல்லா இருக்க, வசதியான வீட்டு பிள்ளையாட்டம் தெரியுற. உனக்கு எதுக்கு இந்த வேலைலாம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடு. பொண்ணுங்க எதுக்கு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு புருஷனையும் பிள்ளைங்களையும் கவனிச்சிட்டு இருக்க வேண்டியதானே? சம்பாதிக்க தான் நாங்கள் இருக்கோம்ல. புரட்சி பண்ணுறேன், புண்ணாக்கு பண்ணுறேன்னு என் பின்னால் திரியிற வேலையெல்லாம் வேணாம். பணத்தை கொடுக்க முடியாமல் செத்தவனை பற்றி கவலைப்படுறிய. இந்த பணத்தை நான் எங்கே போய் வாங்குறது? அந்த பணத்துக்கிட்டே போய் வாங்க முடியும்? நான் தானம்மா பாவம். என் பிஸ்னஸ் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சியா? நீ சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணுமா? பொம்பளை பிள்ளைன்னு காமிச்சிட்ட பாரு. எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பண்ணுறான். ஒன்றும் பண்ண முடியாது. போ, போய் வேற வேலை இருந்தா பாரு. போ போ. பெரிய இது மாதிரி பேசுறான். நான் வேலையை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதை சொல்றதுக்கு அந்த ஆளு யாரு? இடியட். சரியான ஃப்ராட் அவன். வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, அதுக்கு ஒரு வட்டி. அவனால எத்தனை ஃபேமிலி செத்து போயிருக்கு தெரியுமா? ஆனா இது வரைக்கும் ஒரு நியூஸ் கூட வெளியில வராம பண்ணிருக்கான். நான் நியூஸ் பண்ணதும் அந்த ஆளுக்கு அப்படி கோவம் வருது. சரி ஜனனி விடு. கடுப்பா இருக்கு பாரதி. அந்த ஆள் என்ன வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அது என்ன கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்றது? சொல்லும் போது அந்த ஆளுக்கு நக்கல் இருக்கு பாத்தியா? ஒரு பொண்ணுனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க ஸ்டாண்டர்ட் அப்படிதான் இருக்கும். அத போய் பெருசுபடுத்திக்கிட்டு அப்படியே ஓங்கி ஒண்ணு வச்சிடலாமா இருந்தது. அம்மா தாயே, அப்படி ஏதாவது பண்ணிடாத. அவங்க வில்லங்கமான ஆளுங்க. நியூஸ் பண்றது கோபப்படுறது ஓகே தான். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நீ கேர்ஃபுல்லா எப்படி இருக்க சொல்ற? பைக்லலாம் போற, பார்த்து கொஞ்சம் கவனமா இரு. சும்மா கத்துவானுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிலாம் நினைக்காத. டேஞ்சர் பார்ட்டிஸ் வேணுங்களாம். கந்து வெட்டி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷம் சிட்டில இருக்கானா? சும்மா நினைச்சியா? பயங்கரமான லிங்க் இருக்கும். வர்றது வரட்டும், பாத்துக்கலாம். இந்த மாதிரி பொறுக்கிக்கெல்லாம் பாய்ந்துட்டு நான் வீட்டுல இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாதிரி பொறுக்கிக்கெல்லாம் பாய்ந்துட்டு நான் வீட்டுல இருக்க முடியாது. கடுகு டப்பா சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொன்னது சும்மா இல்ல. கலக்கிட்ட போ. கடுகு டப்பாவா? ஏய், நான் டப்பா மாதிரியா இருக்கேன்? கடுகுன்னு சொன்னா கோச்சிப்பேன்னு நினைச்சேன். இப்ப கரெக்டா சொல்றேன் பாரு. நீ குட்டி பொக்கேமா இருந்தாலும் ஐயோ இருந்தாலும் அதான் வராதுல்ல. எதுக்கு? உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி சொதப்புறேன். அதுக்குதான் வயசுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும்னு சொல்றது. எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல இருந்துட்டு மாமா மாமான்னு மாமா பின்னாடியே போயிட்டு இருந்தா இப்படிதான் கடுகடப்பா வெந்தய பொடின்னு பேச தோணும். அடி மேல அடி. எவ்வளவு தான் தாங்குவோம் அந்த பாரதி. ப்ளீஸ் இன்னைக்கு இது போதும். சரி சரி பொடிச்சு போ. ஏன் ஜனனி, இப்ப மகாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும். சுபாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து உனக்கு தானே. இப்ப என்ன சொல்ல வர? இல்ல இன்னும் 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ உனக்கு கல்யாணம் நடக்கும் தானே? ஏன் நடக்கலன்னா இந்த உலகம் அழிஞ்சிருமா? இப்ப என்ன சொல்ல வர? எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு அதையே பேசுறீங்க. அந்த கந்து வட்டிக்காரன் அதையே பேசுறான்னு இங்க வந்தா நீயும் அதையே பேசுற. இல்ல மகாவுக்கு முடிஞ்சா அடுத்து உனக்கு தானே. பா, நீ அவ்வளவு பேசினா நான் மகா கிட்டே பேசினேன். ஏன் பொண்ணுங்க இத்தனை வயசுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நீங்க பாட்டுக்கு பொறுப்பு முடிஞ்சதுன்னு கல்யாணம் பண்ணி எண்டு கார்டு போட்டு அனுப்பி வச்சிருவீங்க. நான் போய் எவனோ ஒருத்தனுக்கு சமைச்சு வச்சு அவனுக்காக மேக்கப் போட்டு வெயிட் பண்ணுமா? எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் கெரியர் எதுவுமே இல்லையா? ஏன் எவனோ ஒருத்தன்னு சொல்ற? இல்ல ஏன் அப்படி நெகட்டிவா யோசிக்கிற? கல்யாணம் பண்ணிட்டும் பிடிச்சதை செய்யலாமே. கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்ற, அதுக்கப்புறம் என்ன அது பண்ணிட்டு பிடிச்சதை செய்யறது? கல்யாணத்தை தாண்டி எவ்வளவு விஷயம் இருக்கு பாரதி.
இன்னும் ஏன் பொண்ணுங்களுக்கு இதுதான் முக்கியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அப்போ நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? தெரியல, பார்க்கலாம். சரி, வேற என்ன பாரதி? ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் பத்திரமாவே இரு. நீ எல்லாம் இருக்கும்போது என்னென்ன பண்ணிட்டு போறாங்க? ஹீரோ மாதிரி வந்து ஃபைட் எல்லாம் பண்ணி ஏய், பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? அந்த கந்து வெட்டியே இங்க 4 ஆளோட இப்ப இங்க வர சொல்லு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு. என்ன நடக்கும்? நீ ஒரு பக்கம் ஓடுவ, நான் இன்னொரு பக்கம் ஓடுவேன், அதானே? இன்னைக்கு எனக்கு டைம் சூப்பரா இருக்கு. பல்பா வாங்கிட்டு இருக்கேன். சரி, நீ கிளம்பு. ஹே, இப்பதானே ஃபைட் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்ன. இப்ப கிளம்புறேன்னு பாதியிலே கழட்டி விடுறா. ஓகே, நானே பத்திரமா கொண்டு விடுறேன். போதுமா? பா, பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அப்படியே சூப்பர் ஹீரோ நினைப்பு வந்துருது உங்களுக்கு எல்லாம். நான் எப்ப அப்படி சொன்னேன்? ஏய், இப்பதானே சொன்னேன் பத்திரமா கொண்டு போய் விடுறேன்னு. முடியல, விட்டுரு. சரி வா, வந்து டிராப் பண்ணு. இந்திரா, இந்திரா, வா வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னப்பா செம்ம ஜாலியா இருக்கீங்க போல. இதென்ன இவ்ளோ பேக்? ஆ, ஷாப்பிங் போனீங்களா? ஆமாம்மா, இது உனக்கு. ஜனனியை கூப்பிடு. ஜனனி, ஜனனி. சென்னைக்கு எதுக்குப்பா ட்ரெஸ்? என்னாச்சு உங்களுக்கு? ஏமா, நான் வாங்கி தரக்கூடாதா? இல்ல, யூசுவலா நீங்க கூட வருவீங்க, நாங்க செலக்ட் பண்ணிப்போம். இன்னைக்கு என்ன நீங்களே? சும்மாதான், அப்பா பர்த்டே வருதுல்ல, அதான் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கினேன். எல்லாருக்கும் நீங்களே வாங்கிட்டீங்களா? ஆமா, ஏன்? உங்க பர்த்டேக்கு உங்களுக்கு தானே வாங்கணும், எங்களுக்குலாம் எதுக்கு? என்னம்மா நீ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுமா. வாமா. ஐயோ, சூப்பரா இருக்குப்பா, தேங்க்ஸ்ப்பா. இந்தாம்மா உனக்கு. சண்டை எல்லாம் இருக்கட்டும், இத வாங்கிக்கமா. எனக்கு ட்ரெஸ் வேணும்னா நானே வாங்கிக்க மாட்டேனா? ஏய், ஓவரா பிக் பண்ணாத, வாங்கிக்கோ. இவ்வளவு நாளா நானே தானே வாங்கினேன், இப்ப என்ன புதுசா? ஏய், இத்தனை நாள் என்னமோ உன் காசுல வாங்கின மாதிரியே பேசுற. அதுவும் அப்பா காசு தானே, அவர் மகா கிட்ட கொடுப்பாரு, நீ வாங்கிப்ப. ஓவரா சீன் போடாத என்ன. சும்மா இருந்து, அவ வாங்கிக்குவா. இந்த ரொம்பதான் புடி. ஆமா, சுபா எங்க? அப்பா, சுபா வாமா. மகா எங்க ஆளே காணோம். வேற எங்க? கோயிலுக்கு தான் போயிருக்காப்பா. சுபா, இது உனக்குடா. அப்பா செலக்ஷன் எப்படி இருக்குன்னு பாரு. அப்பா, எனக்காக தேடி வாங்கினதுல சந்தோஷம். ஆனா எனக்கு வேணாப்பா. எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கும்போது அசோக் ஞாபகம் உங்களுக்கு வரலல்ல? அவனும் இந்த வீட்ல தானே இருக்கான். அவனுக்கு இல்லனா எனக்கும் வேணாப்பா. வீட்ல இருக்க எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்குனீங்க, ஆனா அவனுக்கு மட்டும் வாங்கலல்ல? ஏன்பா? அசோக் இந்த வீட்ல ஒருத்தர் இல்லையா? அசோக், என்ன மாமா? பிள்ளைங்களுக்கு நானே ட்ரெஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, அதான் ஷாப்பிங் போனேன். இது உங்களுக்கு. எனக்கா? தேங்க்ஸ் மாமா. பிடிச்சிருக்கான்னு பாருங்க. சைஸ் எல்லாம் சரியா தெரியல, பிடிக்கலன்னா மாத்திக்கலாம். நானே கூட வந்து மாத்தி தரேன். இப்ப வாங்கிக்கலாம்ல?
சும்மா மகா வந்ததும் அந்த ட்ரெஸ்லாம் கொடுத்துருமா. ம், அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எல்லாம் ஓகே தான். சைஸ் தெரியாம ஏதோ குத்து மதிப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. போட்டு பார்த்தா தெரியும் காமெடி எல்லாம். அப்பாவுக்கு தெரியாதடா, போட்டு பாரு, கரெக்டா இருக்கும். ம், பார்க்கலாம் பார்க்கலாம். பெரிய யுவ மாதிரி பேசுன எங்க அப்பா பார்த்தல, அசோக்குக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து எப்படி அசத்திட்டாரு. சரி விடு, அப்பா அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. நான் போய் ட்ரெஸ் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அப்பா வரும்போது போட்டுட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துட்டு போனது யாருண்ணே? பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டியா? இல்லைண்ணே, அது வந்து உள்ளே வந்தப்போ காதில் விழுந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் தான். ஏற்கனவே கொடுத்த பணத்துக்கு வருஷ கணக்காக வட்டி மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. இதில் புதுசாக வேற பணம் கண வேணுமா? சினிமா எடுக்கோண்ணே? வேற எதுக்கு? ஹீரோ யாரா? யாராக இருந்தால் நமக்கு என்ன? கொடுத்த பணத்தை அவன்கிட்டயா போய் கேட்க முடியும்? அதுவும் சரிதானே. பெரிய பெரிய ஆளுங்களே படத்தை எடுக்க முடியாமல் சும்மா கிடக்குறானுங்க. இதில் இவன் வந்து படம் எடுக்கலன்னு யார் அழுதா? ஏற்கனவே படம் நிறைய எடுத்திருக்காரானே. 6 வருஷமா படம் எடுக்கல. இப்போ நான் பணம் கொடுத்தா படம் எடுத்து அந்த படம் ஓடி பட்ட நஷ்டத்தெல்லாம் எடுத்துருவானா. தர வேண்டிய கடனுக்காக மிச்சம் இருக்கிற 2 வீட்டையும் எழுதி கொடு பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். நம்ம கிட்ட வந்தா ஆண்டியா நிக்கணும், இல்ல தொங்கிக்கிட்டு சாவணும். வேற என்ன வழி? போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. அண்ணே அண்ணே, உங்களை பத்தி டிவில நியூஸ் வந்திருக்குண்ணே. என்னடா சொல்ற? நீங்க பேசுறதெல்லாம் காமிக்கிறாங்கண்ணே. இதே தெருவில் மட்டும் கடந்த 6 மாதங்களில் கந்துவட்டி கொடுமையால் 4 பேர் தற்கொலை செய்துள்ளார்கள். அவர்களது குடும்பங்கள் இன்று அனாதையாக தெருவில் நிற்கிறது. இந்த கந்துவட்டி கொடுமையால் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மிரட்டுவது, சொத்துக்களை பறித்துக் கொள்வதென ஆரம்பித்து ரவுடிகளை வைத்து கை கால்களை வெட்டுவது, எதிர்த்தால் கொலை செய்வது என இந்த கந்துவட்டி கும்பலின் அத்துமீறல் எல்லை மீறியதாக உள்ளது. கந்துவட்டிக்கு எதிராக சட்டங்கள் இருந்த போதும் இந்த தற்கொலைக்கு காரணமான காளிதாஸ் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த தகவல்களை போலீசாரிடம் கொண்டு சென்ற போது பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான கந்துவட்டி காளிதாஸை நேரில் சந்தித்து இது பற்றி விளக்கம் கேட்க முயற்சித்தோம். காளிதாஸை சந்திக்க அவரது அலுவலகம், வீடுகளுக்கு சென்றபோதுதான் காளிதாஸ் இந்த சட்டவிரோத செயல்களுக்காக தனி சாம்ராஜ்யமே நடத்துவது தெரியவந்தது. அங்கிருந்த அடியாட்கள் எங்களை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தனர். வலுக்கட்டாயமாக நாங்கள் காளிதாஸை சந்தித்தே ஆக வேண்டும் என காத்திருந்தோம். பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக கேட்கப்பட்ட எந்த ஒரு கேள்விகளுக்கும் காளிதாஸ் பதிலளிக்கவே இல்லை. அவரது பதில் முழுக்க தனிப்பட்ட விதத்தில் என்னை தாக்குவதாகவே இருந்தது. தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு தொலைக்காட்சி பிரதிநிதியான எனக்கே இந்த நிலை என்றால் கேட்பதற்கு யாருமற்ற ஏழைகளின் நிலை என்னவாக இருக்கும் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். காளிதாசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நமது தொலைக்காட்சி ஆதாரத்துடன் ஒப்படைத்துள்ள நிலையில் இதற்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதை பார்ப்போம். அவ்வளோ சொல்லி நம்ம வீட்டை வீடியோ எடுத்து போட்டிருக்கானே, என்ன செய்யும் சொல்லுங்கண்ணே. வீடியோ எடுக்கும்போது தூங்கிட்டு இருந்தியா? இப்போ வந்து கூவுற?